வருஷ கணக்குல படிச்சானா அவன் எப்போ வேலைக்கு போக முடியும்? இல்ல வந்து 12th முடிச்சுட்டு கோர்ஸ் முடிச்சு டைரக்டா ஜாபுக்கு போக முடியும். இப்போ என்கிட்ட 8வது படிக்கிற ஒரு குழந்தை வந்து படிச்சிட்டு இருக்காங்க. வேலை வாங்கி தரான்னு சொன்னாவே அவன் வந்து லைக் ஃபோர்ஜரி தாங்க. கோர்ஸ் படிச்சாலும் 10ல ஒருத்தருக்கு தான் வந்து ஜாப் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. 10ல ஒருத்தருக்கு கிடைச்சிடுச்சே. இவங்க எல்லாருமே காசு கொடுக்காம திறமையான வேலைக்கு போனவங்க. மைக்ரோசாஃப்ட் மட்டுமே பாத்தீங்கன்னா வந்து 1400 கோடி இன்வெஸ்ட் பண்ண போறாங்க சென்னையிலங்க. அதனால நீங்க நினைச்சுக்கணும் பார்க்க முடியாத growth ஐடில வரப்போகுதுங்க. சார் ஃபியூச்சர் எப்படி இருக்கு சார்? ஃபியூச்சரை பத்தி யோசிக்காத. இன்னைக்கு வேலைக்கு போன மட்டும் நினை. ஃபியூச்சர் கண்டிப்பா நல்லா தான் இருக்கும். இன்னைக்கு வேலைக்கு போயிட்டா ஃபியூச்சர் நல்லா இருக்கும். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன். ஓகே, நம்ம செகண்ட் டைமா பண்ணிட்டு இருக்கோம். ஆமாங்க. ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து பண்ணி ஒரு 4 months இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களை பத்தி புது ஆடியன்ஸுக்கு நீங்க யாரும் கொஞ்சம் பிரீஃபா சொல்லுங்க. ஹாய், நான் வெங்கடேசன் பிரபுங்க. ஸோ வெங்கட்ங்க. காஷிவ் இன்ஃபோடெக்னு சென்னையில நான் ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கேன். இது ஒரு 13 வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்கேன். மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம கம்பெனில படிச்சு நிறைய கம்பெனில பிளேஸ் ஆயிட்டு இருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து என்னோட ப்ரொஃபைல்னு பாத்தீங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி ஹெச்எல் டெக்னாலஜில ஒர்க் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டு காமன்வெல்த் பேங்க் அப்படின்ற ஒரு பேங்க்கு ஒர்க் பண்றதுங்க. அதை ரிசைன் பண்ணிட்டு நான் இந்த கம்பெனி ஆரம்பிச்சு ஒரு 13 வருஷம் ஆகுதுங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் பாத்தீங்கன்னா நான் ஒரு 136 டெக்னாலஜி இன்டர்நேஷனல் ஸ்பெஷலிஸ்ட்ங்க. இது இல்லாம ஆல்மோஸ்ட் ஒரு 110 சர்டிபிகேஷன் நான் பண்ணிருக்கேங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் லைக் நான் வந்து மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட், கூகுள் சர்டிஃபைட், யூடியூப் சர்டிஃபைட், ஐபிஎம் சர்டிஃபைட், இன்டெல் சர்டிஃபைட், நாஸ்காம் சர்டிஃபைடுங்க. ஐ ஃபினிஷ் மை பைத்தான் ப்ரோக்ராமிங் ஃப்ரம் ஃபின்லாண்ட் யூனிவர்சிட்டிங்க. இது இல்லாம வந்து ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட் ஃப்ரம் ஐஎம் காலிகாடுங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து லைக் மைக்ரோசாஃப்ட் மோஸ்ட் வேல்யூபிள் ப்ரொஃபஷனல் அவார்ட் 10 முறை நான் வின் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே மைக்ரோசாஃப்ட் அவார்ட்ஸுங்க. ஸோ வேர்ல்டு பார்த்தீங்கன்னா வந்து லைக் டாப் மோஸ்ட் எக்ஸ்பர்ட்ஸ் ஒரு 256 பேரை செலக்ட் பண்ணி அவார்டு கொடுப்பாங்க. அது மாதிரி ஒரு 250 எக்ஸ்பர்ட்ஸ், டாப் 250 எக்ஸ்பர்ட்ஸ் நானும் ஒருத்தங்க. இதை கண்டினியூஸா 10 வருஷமா இந்த அவார்டு வாங்கியிருக்கேன். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கான லைக் டிஃபென்ஸ் டீமுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குற ஒரு ஹை அண்ட் ப்ரொஃபஷனல்ஸும் நாங்க தாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் நான் காஷிவ் இன்ஃபோடெக்னு ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்றேங்க. தமிழ்ல டெக்னாலஜி தமிழுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு ட்ரீமோட நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம யூடியூப் சேனல் மூலமா. ப்ரீவியஸ் வீடியோ ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்து கொஞ்சம் சொல்ல முடியும்? ஆடியன்ஸ்க்கு பெட்டரா இருக்கும். கண்டிப்பா வந்து லைக் நிறைய பேருக்கு ஒரு ஐ ஓப்பனிங்கா இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்ஸும் கொடுத்துருந்தீங்க. அந்த சேனல் கமெண்ட்ஸையும் கொடுத்துருந்தீங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து நிறைய பேர் எனக்கு ஃபோன் கால் பண்ணியுமே சார் எங்களுக்கு இந்த கைடன்ஸ் வேணும் அந்த கைடன்ஸ் கேட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க. ஏன்னா நிறைய மக்களுக்கு ஒரு சரியான விழிப்புணர்வை கொண்டு போயிருக்கோம், சேர்த்திருக்கோம் அப்படின்ற ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு கண்டிப்பா கிடைச்சிருக்கு. கோர்ஸ் வந்து நீங்க வந்து ஷார்ட் டர்ம் கோர்ஸ் மாதிரி பண்றீங்களா இல்ல வந்து ஃபுல் டைம் இயர்லி கோர்ஸ் மாதிரி பண்றீங்களா? வருஷ கணக்குல படிக்கிறதுக்கு டிகிரி கிடையாதுங்க, இது ஒரு கோர்ஸுங்க. வருஷ கணக்குல படிச்சானா அவன் எப்போ வேலைக்கு போக முடியுங்க. அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இல்ல ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் இப்பதான் ஒரு மோட்டிவேட் ஆகுவாங்க. நம்ம அடுத்த 4 மாசத்துல 5 மாசம் ஒரு லைஃப்ல மாத்தணும்னு நினைப்பாங்க. அடுத்த வருஷம் மாறணும்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. அதனால நாங்க எப்பவுமே ஒரு ஷார்ட் டேர்ம்ல ஒரு ட்ரீம் அச்சீவ் பண்றதுக்கு தான் நாங்க கைடன்ஸ் கொடுக்குறோம். இப்போ நான் வெளியே வெயிட் பண்ணும்போது ஸ்க்ரீன்ல பார்த்து நிறைய பேர் பிளேஸ் ஆன போட்டோஸ் ஓடிட்டு இருந்துச்சு. அதில் மோஸ்ட்லி வந்து .NET படிச்சவங்க தான் வந்து நிறைய பேர் இருந்த மாதிரி நான் என் கண்ணில் பட்டுச்சா இல்லை அதுதான் வந்து உண்மையா? சார் அப்படி கிடையாதுங்க. எல்லா டெக்னாலஜிலுமே ஓப்பனிங்ஸ் அதிகமாக தான் இருக்குங்க. ஐடியை பொறுத்த வரைக்கும் ஐடி எப்பவுமே குறையாது சார். எப்பவுமே எவர் கிரீன் தான் வந்து ஐடிங்க. சரிங்களா, ஓகேவா? ஐடியை பொறுத்த வரைக்கும் சார் ஐடி டவுன் ஆயிடுச்சுன்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேளுங்க. மொபைல் கம்மியா இருக்கா, டெக்னாலஜி இன்டர்நெட் கம்மியா இருக்கா, கம்ப்யூட்டர் கம்மியா இருக்கா, பின்ன எப்படி ஐடி டவுன் ஆகாதுங்க. உங்களுடைய கேள்வி என்னன்னா .NETல தான் நிறைய பேர் பிளேஸா இருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம கம்பெனில வந்து லைக் மல்டிபிள் டெக்னாலஜி. இப்போ நேத்து யூடியூப் சேனல் நம்ம சேனல்ல போய் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் இன்ஜினியர் பிளேஸா இருக்காங்க. போன வாரம் பிளேஸ் ஆகுது நெட்வொர்க் இன்ஜினியர் தாங்க. இப்போ இன்னைக்கு பிளேஸா இருக்கிறது ஜாவாங்க. மல்டிபிள் டெக்னாலஜில பிளேஸா இருப்பாங்க. .NETல கொஞ்சம் ஹெவியா நம்ம கம்பெனில பிளேஸ் ஆயிருக்காங்க. அது நிதர்சனமான உண்மைதாங்க. ஓகே ஓகே. ஸோ 12th முடிச்சவங்க ஏன்னா ஒரு வீடியோவில் வந்து இந்த கொஸ்டின்ஸ் கமெண்ட்ல. ஸோ 12th நான் முடிச்சிருக்கேன். நான் வந்து பேரலாக வந்து ஒரு கோர்ஸ் நான் பண்ணிட்டே இருக்கும்போது ஆஃப்டர் நான் டிகிரி கம்ப்ளீட் பண்ணும்போது வந்து எனக்கு பெனிஃபிட்டாக இருக்குமான்னு கேட்குறாங்க. ஸோ அவங்க பண்ணலாமா 12th முடிச்சவங்க இல்லை வந்து 12th முடிச்சுட்டு கோர்ஸ் முடிச்சு டைரெக்டாக ஜாபுக்கு போக முடியும்? சார் இது ஒரு அருமையான கேள்விங்க. நானே வந்து லைக் இதை சொல்லணும்னு நினைச்சேங்க. நீங்க கேட்டது ரொம்ப சந்தோஷம் சார். அதாவது ஐடிக்குள்ள நுழையணும்னா டிகிரி வேணுங்க. அட்லீஸ்ட் டிகிரி இல்லைனாலும் டிப்ளமாவது வேணுங்க. ஏதோ ஒன்று +2க்கு தாண்டி +2க்கு அப்புறம் ஏதாவது பண்ணியிருக்கணுங்க. சரிங்களா, ஓகே. சில கம்பெனி ரொம்ப ரேரா ஐடிஐ எடுக்கிறாங்க. மற்றபடி டிப்ளமா ஓகே தாங்க. அண்ட் டிகிரியா இருந்தா கண்ணை மூட்டு வேலை கிடைக்கும். இது ஒண்ணு. நீங்க நம்ம எப்படி படிக்கணும், ஸ்கூல் டைம்லயே வந்து இந்த மாதிரி கோர்ஸ் படிக்கிறது ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியல். இப்போ என்கிட்ட 8வது படிக்கிற ஒரு குழந்தை வந்து படிச்சுட்டு இருக்காங்க. 8th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறேன். இப்போ வெப் டிசைனிங் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ படிக்கும் பொழுது ஸ்கூல் படிக்கும் போதே நீங்க வந்து இந்த மாதிரி படிக்கிறது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும் கோர்ஸ்லாங்க. அப்பார்ட் ஃப்ரம் பாத்தீங்கன்னா வந்து டிகிரி முடிச்சிட்டீங்க அப்படின்னா வந்து இந்த டெக்னாலஜி உனக்கு தெரியும், 2-3 கம்பெனி இன்டர்ன் பண்ணிருப்ப கன்ஃபார்ம் ஜாபுங்க. கன்ஃபார்ம் ஜாப் கிடைக்கும். இந்த மாதிரி பிளான் பண்ணி ஈஸியா அடிச்சிடலாங்க. மற்றபடி +2 மட்டும் முடிச்சிருக்கேன் எனக்கு வந்து ஐடில வேலை கிடைக்குமான்றது பொய்யுங்க. அந்த மாதிரி கிடைக்கவே கிடைக்காது. இதுல வந்து இன்னொரு கமெண்ட் வந்து என்ன வந்திருக்குன்னா எல்லாமே யூடியூப்ல இருக்கு. ஸோ நீங்க வந்து யூடியூப்பை பார்த்து தெரிஞ்சு போகலாம். இது வந்து ஒரு இன்ஸ்டியூட் வச்சுட்டு அவங்க வந்து சொல்லி கொடுக்குறாங்க, இதெல்லாம் தேவையே இல்லை. உங்களுக்கு நாலேஜ் இருக்கு, உங்களுக்கு எஃபர்ட் இருக்கு, நீங்க வந்து கஷ்டப்பட்டு வந்து லேர்ன் பண்ண முடியும்னா யூடியூபே போதுன்னு சொல்றாங்க. அது உண்மையா? சார் ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு கேள்விங்க. இதெல்லாம் நான் எதிர்பார்க்காத ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. அதாவது யூடியூப்ல இருக்குங்க. யூடியூப்பை படிச்சுட்டு மட்டும் எத்தனை பேர் கிளியர் பண்ண முடியும் சார்? சார் நான் மெக்கானிக்கல் சார், நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சிருக்கேன்.
யூடியூபை பார்த்தோம் அப்படின்னா அவங்க அவங்க வேலை சொல்லி கொடுப்பாங்க. ஆனா எனக்கு புரியுற மாதிரி சொல்லி தரணும்ல. நான் ஒரு மெக்கானிக்கல் சார், மெக்கானிக்கல் புரிஞ்ச மாதிரி சொல்லி தருவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கதான் ஒரு கேள்வியா இருக்குங்க சார். அதாவது டாட் நெட் ஒரு ஜாவான்னு வச்சுக்கலாம். ஜாவானா என்ன, அந்த ஜாவால இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்ட்டு சொல்ற அந்த யூடியூப்ல அப்படிதான் இருக்குமே தவிர, நான் மெக்கானிக்கல் நான் ஏன் ஜாவா படிக்கணும், இந்த ஜாவாவோட ஆரம்ப கட்டங்கள் என்னன்றது யாருமே சொல்லி தர மாட்டாங்க. இது பிரச்சனை. அதனால வந்து டெக்னாலஜிக்குள்ள போறது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து அந்த டெக்னாலஜி சொல்லி கொடுத்துட்டாங்க, கம்பெனில போய் வேலை செய்யறது எப்படின்னு சொல்லி தர மாட்டாங்கல்ல. அந்த ரெண்டாவதா இருக்கிற பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், டெக்னாலஜினா என்னன்னு யூடியூப்ல சொல்லி தருவாங்க, கம்பெனில போய் எப்படி வேலை செய்யணும்னு சொல்லி தர மாட்டாங்கல்ல சார். அந்த ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ், லைவ் எக்ஸ்பீரியன்ஸுங்க, இது ரெண்டாவதா வந்து யூடியூப்ல கிடைக்காது. மூணாவது, எல்லாமே சொல்லி கொடுத்தாலும் மெக்கானிக்கல் என்னால எப்படி இன்டர்வியூ கிளியர் பண்ண முடியும்னு அவங்க சொல்லி தர மாட்டாங்கல்ல. ஜென்ரலா ஒருத்தர் கிளியர் பண்ண இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் தான் நெட்ல கிடைக்கும், நானே சேனல்ல போடுறேன். ஆனா அதை படிச்சுட்டு ஆல்ரெடி பைத்தான் தெரிஞ்சவன் பைத்தான் இன்டர்வியூ கொஸ்டின் அதை பார்த்து கிளியர் பண்ணுவான். நான் மெக்கானிக்கலா இருக்கிறவன் அந்த இன்டர்வியூ கொஸ்டின்ஸை பார்த்து என்னால கிளியர் பண்ண முடியாது சார். இந்த மாதிரி வந்து பேசிக்ஸ்ல இருந்து உனக்கு தகுந்த மாதிரி சொல்லி தரத்துக்கு ஒருத்தங்க கிடைக்கணும். அண்ட் ரெண்டாவது பாத்தீங்கன்னா வந்து லைவா வேலை கிடைச்ச பின்னாடி எப்படிதான் வேலை செய்யணும் கைட் பண்ண ஒருத்தங்க கிடைக்கணும். இன்டர்வியூ கிளியர் பண்ண ஒன்று கிடைக்கணும். இது மூணுமே யூடியூப்ல கிடைக்காது சார், இன்டர்நெட்லயும் கிடைக்காது. கண்டிப்பா அதுக்கு ஒரு ஆசான் தேவைப்படுவாங்க, ஒரு கைட் தேவைப்பட முடியும். அந்த கைடு தான் வந்து நாங்க இங்க நிக்கிறோங்க. அதுக்கு மேல இந்த வேலை கிடைச்சோன்னு காசு கேட்கறது, 2-3 மாசம் சம்பளத்துக்கு கேட்கறது எதுவுமே இருக்காதுங்க. பிளேஸ் ஐடியா ஒரு சாக்லேட் மட்டும் எங்களுக்கு கொடுத்துட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாங்க. ஒருத்தன் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, என்னன்னா வந்து நாங்க மிடில் கிளாஸ் தான், நாங்க வந்து கஷ்டப்பட்டு வந்து ஒரு நல்ல ஜாபுக்கு போனா நல்ல பிளேஸ்மெண்ட் கிடைக்கும்னு நம்பி தான் வந்து இவங்க நம்ம ஆக்சுவலி வேற ஒரு கம்பெனி மென்ஷன் பண்ணி சொல்றாங்க. நான் உங்கள்கிட்ட வந்து 25,000 பே பண்ணி நான் வந்து படிச்சேன், பட் வந்து எனக்கு எதுவும் நான் ஜாபும் பிளேஸ் ஆகல. அவங்க கிட்ட போயிட்டு எனக்கு ஜாப் பிளேஸ் ஆகல, எனக்கு கைடன் பண்ணுங்கன்னா அவங்க வந்து எனக்கு சரியா ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டாங்க, இந்த மாதிரி இருக்கிறாங்க. ஸோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வருத்தப்பட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சார் இந்த சார் நிறைய நம்ம வீடியோஸ் பார்க்குறோம், படம் பார்த்துருக்கோம். வேலை வாங்கி தரான்னு சொன்னாவே அவன் வந்து லைக் ஃபோர்ஜரி தாங்க. வேலை வாங்க உருவாக்குறவங்களை நம்புங்க. ஒருத்தன் வேலை வாங்கி தரானாவே என்ன அர்த்தம்னா அவன் ஒழுங்கா சொல்லி தரல, அதெல்லாம் உனக்கு வேலை வாங்கி தரான். ஒருவேளை நல்லா சொல்லி கொடுத்தா நீயே வேலைக்கு போயிடுவியே. ஸோ கண்டிப்பா வந்து இந்த வீடியோ பார்க்குற மக்கள் தயவு செஞ்சு ஒரு விழிப்புணர்வா இருக்கட்டுங்க. நீங்க என்கிட்ட படிக்கலாலும் பரவாயில்ல, இது ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுங்க, ஒருத்தன் வேலை வாங்கி தரானாவே அவன் ஏமாத்துக்காரன் தாங்க. வேலை வாங்க உருவாக்கணும் நம்புங்க. ஏன் அப்படின்னா உன்னை உருவாக்கிட்டா நீ எப்படி வேணா நீ பறந்து போயிடலாங்க. உன்னை உருவாக்கல அப்படின்னா வந்து உன்னை ஏமாத்திட்டாங்கன்னு அர்த்தம். உனக்கு வேலை கிடைக்கிறது நமக்கு முக்கியம் கிடையாதுங்க. நான் திரும்ப சொல்றேங்க, ஐடில வேலை லட்சக்கணக்கான வேலை கொட்டி கிடக்குங்க. நீ போன் கால் எடுக்க முடியாதுங்க, அவ்வளவு கால்ஸ் வந்துட்டு இருக்குங்க. ஓகேங்களா, அவ்வளவு வேலை வாய்ப்புகள் இருக்கு. ஆனா ஒன்னே ஒண்ணுதான், நீ வேலை கிடைச்ச பின்னாடி எப்படி சஸ்டைன் பண்ண போற, அதுதான் ரொம்ப முக்கியங்க. சோ வேலை கிடைக்கும் கிடையாது, வேலை கிடைச்சு அங்க நான் செட்டில் ஆகணும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வாங்க. அப்படி வந்தீங்கன்னா தான் சரியான இடத்த சூஸ் பண்ணுவீங்க. கமெண்ட் என்ன சொல்றாருன்னா, என்னதான் போயிட்டு நம்ம கோர்ஸ் எடுத்து படிச்சாலும் 10ல ஒருத்தருக்கு தான் வந்து ஜாப் கிடைக்குதுன்னு சொல்றாங்க, இது உண்மையா? இது சூப்பரான ஒரு கேள்விதான் சார். 10ல ஒருத்தருக்கு கிடைச்சிருச்சே, நாம யோசிக்கலாம் அந்த ஒருத்தருக்கு ஏன் கிடைச்சிச்சு, மீதி 9 பேர் என்ன தப்பு பண்ணோம், இதை யோசிக்கணுங்க. அந்த 10 பேர்ல இந்த ஒருத்தனுக்கு மட்டும் தனியா சொல்லி கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், அந்த பையன் பிளேஸ் ஆயிட்டான்னு சொல்லலாம். கிடையாதுங்க, 10 பேருக்கும் சேர்த்து தானே சொல்லி கொடுத்தாங்க. அந்த 10 பேர்ல இந்த ஒருத்தன் மட்டும் பிளேஸ் ஆகிறான் அப்படின்னா நாம எங்கேயோ ஒரு சின்ன தவறு பண்றோம்னு அர்த்தங்க. நீங்க இங்க பாக்கலாங்க, இவங்க எல்லாருமே வந்து இப்ப ரீசெண்டா வந்து பிளேஸ் ஆனவங்க, ரீசெண்டா வந்து பிளேஸ் ஆன மக்கள் மட்டுமே இவ்வளவு பேர் இருக்காங்க. ஓகேங்களா, சோ ஒன்னே ஒண்ணுதாங்க, நாம யோசிக்க வேண்டியது எல்லாமே வந்து நம்ம சொல்லிட்டே இருக்கலாங்க வேலை கிடைக்கல, இங்க படிச்சா அங்க படிச்சேன் வேலை கிடைக்கல, கிடையாதுங்க. நமக்கு பிரச்சனை என்னன்னா வந்து சரியான இடத்துல நீ படிக்கும் போது நாம சரியா படிச்சா போதும், கண்டிப்பா வேலை கிடைக்குங்க. ஓகேவா, சும்மா எங்க கம்பெனில வந்து ஒரு ட்ரை பண்ணி பாருங்களேன், எப்படிதான் இருக்கு ட்ரைனிங்னு, கண்டிப்பா வித்தியாசப்படுங்க. ஓகேங்களா, அப்படி இல்லைன்னா வந்து இவ்வளவு பேர் பிளேஸ் ஆக மாட்டாங்க. இவங்க எல்லாருமே காசு கொடுக்காம திறமையான வேலைக்கு போனவங்க, திறமையான வேலைக்கு போனவங்க தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. சூப்பர். இப்போ ரீசெண்டா தமிழ்நாட்டில் வந்து குளோபல் இன்வெஸ்டர் மீட் நடந்துச்சு ஒரு 2 days பேக். ஸோ அதில் வந்து நிறைய ஜாப் ஓப்பன் ஆகிட்டு சொல்றாங்க. அதில் எவ்வளவு ஐடி ஃபீல்டு வந்து ஓப்பனிங் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? சார் ஆக்சுவலாக வந்து இப்போ ரீசெண்டாக நேற்று மட்டுமே வந்து நேற்று ஒரு பிக்சர் நான் பார்த்துங்க, மைக்ரோசாஃப்ட் மட்டுமே பார்த்தீங்கன்னா வந்து 1400 கோடி இன்வெஸ்ட் பண்ண போறாங்க சென்னையிலங்க சார். பெங்களூர்ல தான் வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் இருக்குங்க, சென்னையில வந்து ஒரு ட்ரைனிங் டிவிஷன் மாதிரி தான் இருக்குங்க, நுங்கம்பாக்கம் பக்கங்க. நாங்க போய் ட்ரைனிங்லாம் கொடுத்துட்டு இருப்போம் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்ல போயிட்டுங்க. ஓகேங்களா, இப்போ வந்து மைக்ரோசாஃப்ட் இஸ் கமிங் ஹியர் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். அண்ட் மஹேந்திரா குரூப்ஸுங்க, அவங்க இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. டெக் மஹேந்திரா உங்களுக்கு தெரியுங்க, டெக் மஹேந்திரா இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. ஸோ கண்டிப்பா வந்து இந்த இன்வெஸ்ட் அடுத்த லெவல் ஆஃப் டெக்னாலஜிக்கல் growth சென்னையில பயங்கரமா இட் வில் பி இனாமரஸ்ங்க. சார் ஒண்ணுமே இல்லைங்க சார், இப்போ இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுங்க, இப்ப இருக்கிற ஏர்போர்ட் மாதிரி வந்து 10 மடங்கு பெரிய ஏர்போர்ட் வந்து பரந்தூர்ல கொண்டு வராங்க. 10 மடங்கு ஒரு பெரிய ஏர்போர்ட் வந்துச்சுன்னா இங்க எம்ப்ளாய்மெண்ட் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத மாதிரி இருக்குங்க. அதோட பாத்தீங்கன்னா இந்த ஏர்போர்ட்டோட பிராடனே பாத்தீங்கன்னா வந்து மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரானிக்ஸ் கிடையாதுங்க, ஐடி தாங்க. ஐடிக்காக மட்டுமே தான் வருதுங்க. அதனால நீங்க நினைச்சுக்கணும் பார்க்க முடியாத growth ஐடில வரப்போகுதுங்க. அதுக்கு கெட் ரெடி பீப்புள். இந்த வீடியோ பார்க்குற ஒரு ஃப்ரெஷரா இருக்காங்கன்னா
அவங்களுக்கு ஒரு ஜென்ரலா ஒரு கைடன்ஸ் நம்ம கிட்ட வராங்க, படிக்க வராங்க இல்ல. அவங்களுக்கு இத நீ படிச்சா உனக்கு லைஃப் செட்டில்மென்ட்க்கு ஓகே அப்படின்ற மாரி ஏதாவது கோர்ஸ் சஜெஸ்ட் பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ணலாங்க சார். அதாவது ஒரு ஃப்ரெஷரா இருந்தீங்கன்னா வந்து நீங்க என்ன படிக்கலாம்னு கேட்டீங்கன்னா 2 உலகத்த முடிவு பண்ணுங்க. நெட்வொர்க்கிங் வேர்ல்டுக்குள்ள போங்க. ஸோ நெட்வொர்க்கிங் வேர்ல்டு ஒரு நல்ல ஃபீல்டுங்க. இல்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு நல்ல ஃபீல்டுங்க. ஓகேவா? அண்ட் யூஐ/யூஎக்ஸ் ஓரளவு ஒரு நல்ல ஃபீல்டுங்க. ஓகேவா? இது வந்து 3மே வந்து நான் கோடிங்னு நான் சொல்றதுங்க. நெட்வொர்க்கிங் நீங்க படிக்கலாம். அப்படி இல்ல வந்து லைக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுங்க. இல்ல யூஐ/யூஎக்ஸ் படிக்கலாங்க. யூஐ/யூஎக்ஸ் கொஞ்சமா தான் ஓப்பனிங் இருக்கு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங், நெட்வொர்க்கிங் ஓரளவு பரவலாம இருக்குங்க. ஓகேங்களா? எப்பவுமே எல்லாருமே என்ன யோசிப்புனா, சார் ஃபியூச்சர் எப்படி இருக்கும் சார்? ஃபியூச்சரை பத்தி யோசிக்காத. இன்னைக்கு வேலைக்கு போகணும் மட்டும் நென. ஃபியூச்சர் கண்டிப்பா நல்லா தான் இருக்கும். இன்னைக்கு வேலைக்கு போயிட்டா ஃபியூச்சர் நல்லா இருக்கும். இன்னைக்கு நீ வேலைக்கு போனா ஃபியூச்சர் நல்லா இருக்காது. இவ்வளவுதாங்க பதில். ஓகேவா? ஏன்னா ஒரு வேலைக்கு போயிட்டு நீ அப்படியே இருக்க போறது. அடுத்தடுத்து நீ போக தான் போற. இப்ப எப்படி வேலைக்கு போறதா நான் கைட் பண்றேங்க. இந்த பக்கம் வந்து கோடிங் லெவல்ல போலாம் சார். நான் வந்து வெப் டிசைனிங் படிங்க. ஃபுல் ஸ்டாக். ஃபுல் ஸ்டாக் இஸ் த ரைட் ஆப்ஷனுங்க. ஓகேவா? இன்னும் கொஞ்சம் லைக் நான் சின்ன வேலைக்கு காலேஜ் டேஸ்ல பைத்தான்லாம் படிச்சிருக்கேன்னா மட்டும்தான் டேட்டா சயின்ஸ் படிக்கணும். மற்றபடி ஃபுல் ஸ்டாக் இஸ் த ரைட் டெக்னாலஜி யூ மஸ்ட் லேர்ன். சரிங்களா? ஓகே. இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஐடென்டிஃபை பண்ணி நீங்க பிளான் பண்ணிக்கலாம் உங்க கேரியருங்க. சார் நம்ம சேனல் வியூவர்ஸ்க்கு நீங்க எனி ஆஃபர்ஸ் ஏன்னா வந்து ஆல்ரெடி செகண்ட் வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ புதுசா பார்க்குறவங்க பார்ப்பாங்க, பழைய ஆடியன்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு எனி ஆஃபர்ஸ் குடுக்க முடியுமா? நம்ம கம்பெனில வந்து எந்த கோர்ஸ் படிச்சாலுமே வந்து அந்த கோர்ஸ் கூட வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னா பேசிக்ஸ் ஆர் அட்வான்ஸ் எஸ்கியூஎல் அப்படின்ற கோர்ஸ் வந்து ஃப்ரீயா வந்து ஆஃபர் பண்ற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணி தந்துடுறோம் சார். ஸோ மக்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது. சில பேர் ஜாப் வந்து இந்த ஐடி கோர்ஸ் படின்னு சொல்றாங்க, சில பேர் படிக்க வேணாம்னு சொல்றாங்க, ஃபேக்குன்னு சொல்றாங்க, ஏமாத்துறேன்னு சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நீங்க கொடுத்த அந்த விளக்கங்கள் வந்து பல பேருக்கு கிளாரிட்டி கொடுத்துருக்குன்னு நம்புறேன். ஸோ நீங்க இந்த காஷிஃப் இன்ஃபோடெக் ஃபவுண்டர் மிஸ்டர் வெங்கட் நீங்க வந்து சொல்லுங்க உங்களோட கன்க்ளூஷன் வந்து நம்ம ஆடியன்ஸுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்க கொடுங்க சார். கண்டிப்பா. ஒண்ணே ஒண்ணுதாங்க. இங்க இருக்கிற எல்லாருக்குமே வேலை கிடைக்கும். உங்களோட தன்னம்பிக்கை விட்டு கொடுத்துறாதீங்க. சரியான கைடை கண்டுபிடிங்க. அதாவது நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க. அந்த அட்வைஸ்ல எது சரி எது தப்புன்றது நீங்க முடிவு பண்ணுங்க. அந்த அட்வைஸ் ஒருத்தங்க தராங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கங்க. அந்த மாதிரி பீப்புளோட அட்வைஸ் கேட்டாம பாருங்களேன். ஒரு 2 இயர்ஸ் வந்து ஒரு ஐடில வேலை செஞ்சிருப்பார். அவர்கிட்ட போயிட்டு அண்ணா நான் என்ன படிக்கணும்னு கேட்கறது தாண்டி 23 வருஷம் ஃபீல்டுல இருக்கங்க. எங்களுடைய அட்வைஸ் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஃபைண்ட் தி எக்ஸ்பர்ட்ஸ் டு லேர்ன் தி டெக்னாலஜி டு நோ த திங்ஸ் அரௌண்ட் யூ. ஆட்டோமேட்டிக்கா கண்டிப்பா வேலை கிடைக்கும். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் வேலை கிடைக்கும். உங்களுக்கு என்ன உதவினாலும் நீங்க என்ன காண்டாக்ட் பண்ணலாங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன் வந்து லைக் இந்த வீடியோட கீழே வந்து லைக் ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்க போய் பாருங்க. உங்க எப்போ வேணா காண்டாக்ட் பண்ணுங்க. அண்ணன் நான் உங்கள்கிட்ட பேச தயாரா இருக்கேன். நன்றி, வணக்கம்.